السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சுபஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நிழல்கள் குறித்து நாம் கடந்த சில தினங்களாக திருக்குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக பல செய்திகளை அறிந்து கொண்டோம். அதிலே இன்று இந்த நிழல் சம்பந்தமாக பேசும் பொழுது மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிழல் குறித்து பேசாமல் இருக்க முடியாது. நிழல்னாலே இந்த உலகத்தில் நம்ம ஏதோ ஒரு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்துருவோம். நாம் நிழல் அமைச்சு என்ன செஞ்சிருவோம், அந்த சூரியனுடைய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருந்துருவோம். ஆனால் நாளை மறுமையின் விசாரணை மன்றத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை விசாரிக்கும் பொழுது சூரியனை மனித சமுதாயத்துடைய தலைக்கு அருகாமையில் கொண்டு வந்து வச்சிருவான். அப்போ ஒதுங்குவதற்கோ ஒரு வசதி வாய்ப்புகளை பெறுவதற்கோ எந்த முகாந்திரமும் இருக்காது. அதாவது சூரியன்னா சாதாரண சூரியன் நினைச்சிடாதீங்க. எந்த அளவுக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமி மாதிரி 10 லட்சம் பூமிகளை சூரியனுக்குள்ள வைக்க முடியும் அப்படிங்கிறான். 10 லட்சம் பூமிகளை சூரியனுக்குள்ள வைக்க முடியும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு பந்து தான் என்னது, சூரியன். அந்த சூரியனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை மன்றத்தில், மஹ்ஷர் மன்றத்தில் மனித சமுதாயத்துடைய தலைக்கு அருகாமையில் வந்து வச்சிருவான். அப்போ கடுமையான ஒரு நிலையா இருக்கும். ஒதுங்குவதற்கு எங்கேயுமே இடம் இருக்காது. குடிப்பதற்கு எங்கேயாவது தண்ணி இருக்குமா, அங்கேயும் தண்ணி இருக்காது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசின் மீது அமர்ந்தவராக வருவான். வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசில் அமர்ந்தவனாக விசாரணைக்கு வருவான். அந்த நாளை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அந்த நாளை மனித சமுதாயம் எல்லாருமே பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் தான் நரகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். ஒஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நாளை மறுமையிலே அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்தை இழுத்துட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் நரகத்தை பார்த்துட்டு மனிதன் படிப்பினை பெற விரும்புவான். மனிதன் படிப்பினை பெற விரும்புவான். ஓ அண்ணா லஹு திக்ரா, அவனுடைய படிப்பினை எப்படி அங்கு பயன் தரும்? உலகத்தில் வாழும் பொழுது சொர்க்கம் நரகன் சொல்லும் பொழுது அவன் படிப்பினை பெறல. கண் முன்னாடி நரகத்தை பார்க்கும்போது என்ன செய்வான், படிப்பினை பெற விரும்புவான். அந்த நேரத்தில் அவனுடைய படிப்பினை ஒரு காலம் பயன் தராது. அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும், இன்னொரு பக்கம் மனித சமுதாயம் அமளி துமளியா விசாரணைக்காக இருப்பார்கள். இந்த நேரத்தில் தான் தலைக்கு மேலே சூரியன் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு 7 வகையான சாராருக்கும் கூடுதல் ரசூலுல்லாஹி சில ரிவாயத்தில் சொல்லி காட்டுறாங்க, இன்னும் 2 வகையான சாராருக்கும் அரிசுடைய நிலையில எல்லாம் இடம் கொடுக்கிறான். ஜம்முன்னு விசாரணை. அதாவது நாம இங்க போடக்கூடிய ஏர் கண்டிஷன்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் என்ன ஏர் கண்டிஷன்? மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல்ல நம்ம போயிட்டோம் வைங்களேன், மிகப்பெரிய ஒரு சொகுசு கிடைக்கும். ஆனா விசாரணை இருக்கும். விசாரணை இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் அந்த வெயிலுடைய சூரியனுடைய தாக்கத்தினால வியர்வை சிந்தி கடுமையான ஒரு வேதனையில இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன பண்றான், தன்னுடைய அரிசிக்கு கீழே நிழல் அல்லாஹ் கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய வானவர்கள் எத்தனை வானவர்களே? எத்தனை வானவர்கள்? 8 வானவர்கள். 8 பேர் தான் பிரம்மாண்டமான அரிசை தூக்குறாங்க. 8 வானவர்கள் தான்.
அல்லாஹ்வுடைய அரிசி எப்படிப்பட்டது தெரியுமா? அதையும் நம்ம பார்க்கணும். சும்மா சாதாரண போயிடக்கூடாது. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரா பக்ரால ஆயத்துல் குர்சிங்கிற அந்த அத்தியாயத்தில் அந்த வசனத்துல தன்னுடைய அரிசை பற்றி சொல்லி காட்டுறான். நம்ம எல்லாம் டெய்லி ஓதுறோமே, ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகு ஓதுறோம், ஒவ்வொரு இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆயத்துல் குர்சி ஓதுறோம். அந்த ஆயத்துல் குர்சில அல்லாஹ் சொல்றான், ஓசியா குர்சியு சமாவாதி வல் அர்த. அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அல்லாஹ்வுடைய அரிசி எப்படிப்பட்டது தெரியுமா? வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும்ங்கிறான் அல்லாஹ். டோட்டல் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும், இந்த அண்ட சராசர அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய அரிசி செய்யும், உள்ளடக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான அரிசை 8 வானவர்கள் தூக்கிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க, இந்த 8 வானவர்கள்ல ஒரே ஒரு வானவரை அவர் குறித்து அறிவிப்பு செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த 8 பேர்ல ஒரு வானவரை குறித்து அறிவிப்பு செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான். என்ன அறிவிப்பு? அந்த வானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அவருடைய காது புஜத்துக்கும் காது சேனைக்கும் இந்த தோல் புஜத்துக்கும் உள்ள அந்த டிஃபரெண்ட் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த காது சேனைக்கும் இந்த தோல் புஜத்துக்கும் உள்ள டிஃபரெண்ட் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? டக்குன்னு டிராவல் பண்ணிடலாம், இங்கேருந்து இங்க வந்துடலாம். இதான் நம்முடைய டிஸ்டன்ஸ். அந்த 8 வானவர்கள்ல ஒரு வானவரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய காதுக்கும் தோல் புஜத்துக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தெரியுமா? 700 ஆண்டுகள் பயணம் செய்தாலும் அந்த பயணம் முடியாது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பாங்க நினைச்சு பாருங்க. ஒரு வானவரை இப்படி இருக்கிறாங்க. இந்த காதுக்கும் இந்த தோலுக்குள்ள கேப் என்னது? 700 வருஷம் பயணம் செஞ்சாலும் அந்த பயணம் முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமானவர்கள். அப்ப 7 பேரு, அப்ப அல்லாஹ்வுடைய அரிசி. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அரிசில உட்கார்ந்துட்டு தான் என்ன செய்வான்? விசாரணைக்கு வருவான். அந்த அரிசிக்கு கீழே தான் நிழல் இருக்கும். ஏ அப்பா நிழல் தெரியுது, வாங்க எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடலாம். அப்படி எல்லாரும் வந்து ஒளிஞ்சிக்க முடியுமா? வந்து நின்ற முடியுமா? சரியான ஒரு செக்யூரிட்டி, பலமான செக்யூரிட்டி இருக்கும் அங்க. யாரும் அங்க போய் நுழைஞ்சிட முடியாது. அதுல தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு 7 வகையான சாரார். அன்புக்குரிய சகோதரிகளே, வாய்ப்பு இந்த உலகம்தான். இந்த 7 வகையான சாரார்ல இருப்பதற்கு வாய்ப்பு என்னது? இந்த உலகம்தான். ஒரு சாராராக நாம் இருந்துருவோம், ஒரு வகையில நாம் இருந்துருவோம். நித்திய ஜீவனுடைய நிழல் நமக்கு கிடைக்கும் நாளை மறுமையில. 50,000 வருடங்கள் விசாரணை, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 50,000 வருடங்கள் விசாரணை. அந்த இடத்துக்குள்ள போயிட்டோன்னு சொன்னா நமக்கு வெயிலே தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? இன்னல்லாஹ யகூலு யௌமல் கியாமா. அல்லாஹ் நாளை மறுமை நாளில் சொல்லுவான். அல்லாஹ்வே மறுமையில பேசுவானாம். என்ன பேசுவான்? ஐனல் முத்தஹாபூன பி ஜலாலி அல் யௌமி தில்லஹும் ஃபீ லில் யௌம லா தில்லன் இல்லா லில்லி. என்னை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்வானா மறுமையில, என்னை கண்ணியப்படுத்துவதற்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டவர்கள் எங்கே? இப்படி அல்லாஹ் கேட்பானாம். என்ன கண்ணியப்படுத்துவதற்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டவர்கள் எங்கே? எனது நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத இன்றைய தினத்தில் என் நிழல் மட்டும்தான் இருக்குது, அர்ஷுடைய நிழல் மட்டும்தான் இருக்குது, வேற எங்க நிழல் இல்லை. அப்படிப்பட்ட இந்த நாளில் அவர்களுக்கு நான் நிழல் அளிக்கிறேன். அப்ப உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு 2 பேர் நேசம் வைத்தார்கள் சொன்னால், அந்த நேசத்துக்குரியவர்கள் அல்லாஹ் நினைச்சான் தன்னுடைய அர்ஷுடைய நிழல்ல அல்லாஹ் இடம் கொடுக்கிறான். இது முஸ்லிம்ல 5015வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இரண்டாவது இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்ல 5736, முஸ்லிம்ல 5736 ஒரு நீண்ட பெரிய ஹதீஸ். அதுல ஒரு துணுக்கு மட்டும் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு அவர் தர வேண்டிய கடனுக்கு அவகாசம் அளிக்கிறாரோ, கடன் கொடுத்திருக்கிறோம் ஆனா அவர் சிரமத்தில் இருக்கிறாரு, அவர் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை தரன்னு சொல்லி இருக்கிறாரு, ஆனா அவரால் தர முடியல, இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுத்தாலோ அல்லது அந்த கடனை நீங்கள் தள்ளுபடி செய்து விட்டாலோ, இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் தன்னுடைய இடத்துல நிழலில் அல்லாஹ் இடம் கொடுக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, இந்த 2 சாராரையும் தனியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
ஒரே இடத்துல 7 பேரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அந்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.